ரெனோ குவிட் ஹேட்ச்பேக்கோட விலை வெறும் 4,69,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்யூவி மாதிரி ஸ்டைலிங், ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் கடந்த மாதம் ரெனோ குவிட் வெறும் 743 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு. இந்தியாவோட பட்ஜெட் 7 சீட்டரான ரெனோ ட்ரைபரோட ரேஞ்ச் வெறும் 5.99 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் 15-20 லட்சம் ரூபாயில இருக்கிற எஸ்யூவிக்களை விட பெட்டரான தேர்ட் ரோ ஸ்பேஸ், அண்டர் 4 மீட்டர் காரா இருந்தாலும் சூப்பர்பான ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் காரணமாக ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி காரா இருக்கு ரெனோ ட்ரைபர். இருந்தாலும் கடந்த மாதம் 2116 கார்கள் விற்பனையாயிருக்கு. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸோட டாடா பஞ்ச், ஹியூண்டே எக்ஸ்டர் கார்களோட மிகப்பெரிய காரான ரெனோ கைகர் 5.99 lakhsல இருந்தா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தொடங்குது. பட் கைகரோட விற்பனையும் கடந்த மாதம் வெறும் 850 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு. ரெனோ நிறுவனத்தோட கார்கள் பிரீமியம் செக்மெண்ட்ல இருந்து இப்போ என்ட்ரி லெவல் கார்களா மாறி இருந்தாலும் இந்த நிறுவனத்தோட கார்களுடைய சேல்ஸ் வால்யூம்ல நாளுக்கு நாள் வீழ்ச்சியை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா கடந்த மாதம் வெறும் 3700 கார்கள் தான் விற்பனை இது ஹியூண்டே நிறுவனத்தோட லீஸ்ட் செல்லிங் செடான் காரான ஹியூண்டே ஆரா விட மிக குறைவாகும் இந்த என்டையர் சேல்ஸ் வால்யூமே. எதனால ரெனோ நிறுவனம் இந்தியால விற்பனை செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெனோ நிறுவனம் இந்தியாவுக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மூலியமா உள்ள நுழைஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்டான லோகன் மூலியமா மிட் சைஸ் செடான 2007ஆம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க. அந்த சமயத்திலே இந்த காரோட அவுடேட்டட் லுக்ஸ் மற்றும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இந்தியன் கன்சூமர்ஸை பெருசா அட்ராக்ட் பண்ணல. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபெயிலியர்லயே போய் முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு ஃபெயிலியர் அப்படின்னா ரெனோ மற்றும் மஹேந்திராவோட பார்ட்னர்ஷிப்பே பிரேக் ஆகிற அளவுக்கு பெரிய ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சது. பட் லோகனோட ஃபெயிலியருக்கு பிறகு ரெனோ நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் காத்துட்டு இருந்தது. அதுதான் ரெனோ டஸ்டர். அந்த சமயத்துல இந்தியன் கார் இண்டஸ்ட்ரி எஸ்யூவி பக்கம் எவால்வ் ஆயிட்டு இருந்தது. ஒரு பெரிய எஸ்யூவியை அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்ட்ல ரெனோ நிறுவனம் கொடுத்ததுனால ரெனோ டஸ்டர் இன்ஸ்டன்ட் சக்சஸ் அடைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு பிரெஞ்சு நிறுவனம், ஏன் யூரோப்பியன் நிறுவனமே இந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான சக்சஸை பெற்றதில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெனோ டஸ்டர் ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு மாருதி சுசுகி ஆல்டோ டாமினேட் பண்ணிட்டு இருந்த செக்மெண்ட்ல ரெனோ நிறுவனம் குவிட் லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச்சும் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டது. லான்ச் ஆன சமயத்திலேயே கிட்டத்தட்ட 2 வாரத்திலேயே 25,000 புக்கிங் பெற்றது. 2 மாதத்துக்குள்ள 70,000க்கும் அதிகமான புக்கிங் வச்சிருந்தாங்க ரெனோ நிறுவனம். இந்தியா மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரீஸ்க்கு இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த 2 சக்சஸ்ஃபுல்லான கார்கள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபெயிலியர் கார்ஸையும் ரெனோ நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரீமியம் செடானான ஃப்ளூவன்ஸ் 2011ஆம் ஆண்டுல இருந்து 17ஆம் ஆண்டு வரைக்கும் வச்சிருந்தாங்க. பிரீமியம் எஸ்யூவி ஸ்பேஸ்ல கோலியோஸ் எஸ்யூவியை 2011ல இருந்து 17 வரைக்கும் வச்சிருந்தாங்க. நிசான் மைக்ராவோட ரீபேட்ச் வெர்ஷனான பல்சர் 2012ல இருந்து 18ஆம் ஆண்டு வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிசான் சன்னியோட ரீபேட்ச் வெர்ஷனான ஸ்கேலாவை 2012ல இருந்து 18 வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. 7 சீட்டர் செக்மெண்ட்ல லாஜி அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணாங்க. இது அப்போ பாப்புலரா இருந்த ஷெவ்ரோலே டவேரா மற்றும் இனோவாவுக்கு போட்டியா 2015ஆம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க. 2020ஆம் ஆண்டு வரைக்கும் பெரிய சேல்ஸ் வால்யூம் இல்லாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஃபைனலா 17ஆம் ஆண்டு ரெனோ கேப்சரை டஸ்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா லான்ச் பண்ணாங்க. இந்த காரும் பெரிய ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சது. இன்னைக்கு தேதியில குவிட், ட்ரைபர் மற்றும் கைகர் அப்படின்னு 3 டிஃபரெண்டான ப்ராடக்ட் லைன் வச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா இந்தியால சஸ்டைன் பண்ண பிறகும் 1.1% தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ரெனோ நிறுவனம். ரெனோ நிறுவனம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுக்காத அப்டேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அவங்க கிட்ட இருந்த சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான டஸ்டர் ஆகட்டும், குவிட் ஆகட்டும் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேஜர் அப்டேட்ஸை கொடுக்கல. இன்ஃபேக்ட் டஸ்டரோட செகண்ட் மற்றும் தேர்ட் ஜெனரேஷன் உலகம் முழுக்க பல நாடுகள்ல லான்ச் பண்ணாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டஸ்டரே விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரில ஒரு சூப்பர் ஹிட் ப்ராடக்ட்டுக்கு அடுத்தடுத்து லான்ச் பண்ற ப்ராடக்ட் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அந்த விஷயத்துல ரெனோ நிறுவனம் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம டஸ்டரையே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கிற ரெனோ குவிட் கூட லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் மேஜர் எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெனோ நிறுவனத்தோட இந்த ஸ்லோ சேல்ஸ்க்கு அடுத்த முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருக்கிற இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுக்க பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் கார்கள் எக்கச்சக்கமா ரெனோ நிறுவனத்திலும் இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், அதோட டர்போ பெட்ரோல் என்ஜின் மட்டும் தான் இந்தியால விற்பனை செய்யறாங்க. குவிட், கைகர், ட்ரைபர் இந்த 3 கார்கள்லயுமே 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின், 72 PS பவர் மற்றும் 96 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னைக்கு தேதியில இந்த பெர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு பிடித்தமானதாக இல்ல. மேலும் ட்ரைபர் மாதிரி ஒரு 7 சீட்டர் காருக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது நெசசரியான ஒன்னாகும். ஆனா கைகர்ல 1 லிட்டர் டர்போ இன்ஜின் கொடுக்குறாங்க. ஆனா ட்ரைபர்ல நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1 லிட்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஈவன் குவிட்ல கூட இந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜினை கொடுத்தா பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக்கை விரும்புறவங்க குறைந்த விலையில டர்போ பெட்ரோல் இன்ஜினை என்ஜாய் பண்ண முடியும். இந்த எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இன்ஜின்லயும் எந்த விதமான அப்கிரேடும் பண்ணாம இருக்காங்க ரெனோ நிறுவனம். அடுத்த முக்கியமான
விஷயம், ரெனோ நிறுவனத்தோட கார்கள்ல NVH லெவல்ஸ் அந்த அளவுக்கு ரிஃபைண்டா இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு கைகரோட என்ஜின் லோவர் RPMல ஸ்மூத்தா இருந்தாலும் என்ஜினோட RPM இன்க்ரீஸ் ஆக NVH லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. மேலும் இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே மக்களுக்கு ஏற்படுதா இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல BS6 காரணமாக ரெனோ நிறுவனத்திடம் இருந்த அனைத்து டீசல் இன்ஜின்ஸுமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்பு வரைக்கும் ரெனோ நிறுவனத்துக்கு குறிப்பா டஸ்டருக்கு கை கொடுத்தது அவங்களுடைய டீசல் இன்ஜின்ஸ் தான். BS6க்கு எந்த விதமான அப்கிரேட் பிளான்ஸும் இல்லாம டீசலை கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணதும் அவங்களுடைய ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் குளோபல் ரெனோ கார்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியால ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல காஸ்ட் கட்டிங் பண்ணி ஒரு பேசிக் கார் போலவே தான் இருக்கு ரெனோ நிறுவனத்தோட இன்றைய கார்கள். ரெனோ நிறுவனத்தோட குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் டாடா பஞ்ச், ஹியூண்டே எக்ஸ்டர் போன்ற கார்கள் அவங்களுடைய இன்டீரியர் குவாலிட்டியை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து கைகர், ட்ரைபர் போன்ற கார்களோட இன்டீரியரை கொஞ்சம் அவுட்டேட்டடாவே காமிது. ஃபைனலா இது எல்லாத்துக்கும் மேல ரெனோ கம்பீட் பண்ண நினைக்கிறது மாருதி மற்றும் ஹியூண்டே போன்ற ஜெயின்ஸோட. அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்ட்ல கார்களை எப்படி ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பெஞ்ச் மார்க்கா ஹியூண்டே மற்றும் மாருதி சுசுகி நிறுவனம் இருக்கு. ரெனோவால அந்த அளவுக்கு டீலர்ஷிப்பையும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, கஸ்டமருக்கு அஃபோர்டபுள் சர்வீஸையும் கொடுக்க முடியாது. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வர எல்லா கஸ்டமருமே அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை எதிர்பார்ப்பாங்க. இதன் காரணமாகவும் ரெனோ கார்களை வாங்குறதுக்கு ரொம்பவே தயக்கம் காமிக்கிறாங்க. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் ரெனோ நிறுவனத்தோட கார்கள் இன்னைக்கு தேதியில ரொம்பவே டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்தது ரெனோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிசானோட கம்பைன் பண்ணி 4 புதிய SUV கார்களை லான்ச் பண்ண போறதா கூட்டா அறிவிச்சிருந்தாங்க. இதுல 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் கார்கள் ரெனோ மற்றும் நிசான் பேஜிங்ல தனித்தனியா வெளிவரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில பவர், கம்ஃபர்ட், சேஃப்டி மற்றும் ஃபீச்சரோட பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆன கார்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. அஃபோர்டபுள் கார்ஸ் அப்படிங்கிற பேர்ல சீப்பான குவாலிட்டி மற்றும் போரான NVH லெவல்ஸோட இருந்தா இந்தியன் மார்க்கெட்ல அவுட்ரைட் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிட்ரோயன் நிறுவனமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கூடிய விரைவில் குளோபல் டஸ்டர் இந்தியால லான்ச் பண்ணவிருக்காங்க. மறுபடியும் ரெனோ நிறுவனத்துக்கு டஸ்டர் அந்த மேஜிக்கை ரெப்ளிகேட் பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரெனோ நிறுவனத்தை பத்தி உங்களுடைய வியூ என்ன